9th CBSE Maths New Syllabus 2026-27 அதில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ், இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டு, எக்ஸ் கோஆர்டினேட்னா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் கோஆர்டினேட்னா என்ன? ஒய் ஆக்சிஸ். இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ன்றது இதுதான். அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0,0. இந்த பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூவும் 0 தான், ஒய் ஆக்சிஸோட வேல்யூவும் 0 தான். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஆர்ஜின் 0,0. இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து 0,0. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு. செகண்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டபிள்யூன்னு ஒரு எக்ஸ் கோஆர்டினேட்டோட பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டபிள்யூங்கிற பாயிண்ட் வந்து ஈக்குவல் டு -5. ஸோ இந்த பாயிண்ட் தான். ஓகே, -5 இதுதான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெச்ன்னு ஒரு கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ்னால் என்ன? இப்போ ஹெச்ங்கிற கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -5ன்றது ஃபிக்ஸடு. ஒய் வந்து கொடுக்கல, நம்மளாக தான் அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒய் வந்து ஒருவேளை பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் அதோடது எங்கே வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா -5,5ன்னு வச்சுக்கலாம். இப்போ 5ங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதுதான். ஓகே, இன்னொரு பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். ஹெச்ங்கிறது சப்போஸ் -5,3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கே வரும் இந்த வேல்யூ? இங்கே வரும். ஓகே, இப்போது நம்ம ஒய்க்கு வந்து ஒரு மைனஸ் வேல்யூ கொடுப்போம். அப்போது -5ன்னு கொடுத்து பார்க்கலாம். அப்போ எங்கே வரும்? இங்கே வரும் இந்த பாயிண்ட்டு. ஓகே, எக்ஸுக்கு இன்னொரு பாயிண்ட் மைனஸில் கொடுத்தோன்னா -3 கொடுத்து பார்க்கலாம். ஸோ எங்கே வரும்? இங்கே வரும். சரி, எதுவுமே கொடுக்கல. நம்ம வந்து ஒய்க்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 0ன்னு கொடுக்க போகிறோம். அப்போது அதோட பாயிண்ட் எங்கே வரும்னா இங்கே வரும். ஓகே, சரி. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எந்த குவாட்ரண்ட்ஸில் ஹெச் வந்து லை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது எந்த குவாட்ரண்ட் கேட்டால் ஒய்யோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் ஹெச்சோட வேல்யூஸ். ஓகே, இது ஒய்யோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஒய்யோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஹெச்சுங்க கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சில் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் செகண்ட் குவாட்ரண்ட்டு. -5,5 -5,3. இப்போ இது எல்லாமே ஒய்யோட வேல்யூஸ் பாருங்கள் 0வை விட பெருசாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் -5, -5, இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 0வை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட்ஸில் இருக்கும். ஒய்யோட வேல்யூ 0வாகவே இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -5, எக்ஸ் கோஆர்டினேட்ஸோட வேல்யூ வந்து -5,5ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதை இந்த -5 வெளியே ஒரு லைன் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணோம்னா அந்த லைன் வந்து எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஓகே, நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது 9th CBSE மேக்ஸில் சாப்டர் 1 நியூ சிலபஸ் 2026-27 நியூ சிலபஸில் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் பார்க்குறோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின். ஓகே, இந்த தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எம்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஃபில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் வைஸாக ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுலேருந்தே. ஸோ நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸை மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 3,0. நல்லா கவனிச்சுக்கோங்க.
இப்போ 3,0னா ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடிய 3 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சொந்தமானது. ஓகே, 0ங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு சொந்தம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3யை வந்து எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3ங்கிறது இதுதான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒய் ஆக்சிஸில் 0, அப்போ இந்த பாயிண்ட்டு. ஓகே, ஒய் ஆக்சிஸில் 0, 3,0னா இங்கே தான் வரும். ஓகே, நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஏவோட பாயிண்ட். ஏ பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0, -2. அப்போது 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோடது. இங்கேருந்து நம்ம பார்க்கணும். ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குமா? -2 இருக்குது. ஸோ -2 அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகே, மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ முடிச்சிட்டோம். எம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -5, -2. ஓகே, -5, -2. அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சொந்தம், -2ங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு சொந்தம். அப்போ -5 எங்கே மார்க் பண்ணணும்? இங்கே மார்க் பண்ணணும். ஓகே, அடுத்து -2 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ -5 இங்கே, -2 வந்து இங்கே. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வரும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -5, 2. அப்போ -5ன்றது எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ இங்கே இருக்குது. அது எங்கே? இப்போ ஒய்யில் வந்து 2 அப்படின்னும் போது இங்கே வரும். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே மார்க் பண்ணுறோம்? இங்கே மார்க் பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எழுதணும். அப்போ இந்த இடத்துல ஆர்ன்றது வந்து என்ன எழுதியிருக்கோம்? 3,0. இப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? ஏ. அப்போ ஏ வந்து 0,2. ஓகே, 0,-2. ஏவோட வேல்யூ என்னது? 0,-2. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு இங்கே வந்து பி. இது வந்து என்னது? பி. இது வந்து -5,2. இப்போ இந்த இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ன்றது என்ன? -5, ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். பாயிண்ட் எல்லாம் ஆர்டர் படி ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ ஆரையும் ஏயையும் இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, இதுதான் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து அடுத்து என்ன ஜாயின் பண்ணணும்? ஏ டு எம். இப்போ இதையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஆர்டர் படி நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்? ஆர் அப்புறம் ஏ அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏயும் எம்மும் ஜாயின் பண்ணியிருக்கோம். எம்ஐயும் பி ஜாயின் பண்ணியிருக்கோம். பி அண்ட் ஆரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணக்கப்புறம் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2 sides ஆஃப் ரேம்ப் RAMP ரேம்ப்னு சொல்லிட்டு தட் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். 2 சைடு மட்டும் பர்பண்டிகுலர் இருக்கும். அது எந்த சைடுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த சைடுனா இதுதான். இப்போ இது என்னது? பிஎம். இந்த பிஎம் வந்து பர்பண்டிகுலர் டு ஏஎம். ஓகே, ஏஎம்மும் பிஎம்மும் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இந்த ஏஎம் பர்பண்டிகுலர் டு பிஎம், பிஎம் பர்பண்டிகுலர் டு ஏஎம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ எந்தெந்த சைட்ஸ் எல்லாம் பர்பண்டிகுலர்னு நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த சைட்ஸு? ஏஎம் வந்து எம்பிக்கு பர்பண்டிகுலர், அதே மாதிரி எம்பின்றது ஏஎம்க்கு பர்பண்டிகுலர். இந்த ஆர்டரை மாற்றாமல் நீங்கள் எழுதுங்க. இப்போது ஏஎம் எம்பி. ஓகே, அந்த மாதிரி எழுதணும். பிஎம்னு சொல்லலாம்னா ஆர்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால ஏஎம் வந்து பர்பண்டிகுலர் டு எம்பி. ஓகே, இந்த ஏஎம் பர்பண்டிகுலர் டு எம்பி, அதே மாதிரி எம்பி வந்து பர்பண்டிகுலர் டு ஏஎம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் பாருங்கள். 1 side ஆஃப் ரேம்ப் தட் இஸ் parallel டு ஒன் ஆஃப் த ஆக்சிஸ். எந்த இது வந்து எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது சால்வ் பண்ணும்போது கவனிங்க, எந்த லைன்ஸ் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம். இதுதான் ஏஎம். இது வந்து எந்த இதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது.
ஓகே, அவங்க அதானே கேட்டிருக்காங்க, எந்த சைடு எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குன்னா ஏஎம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அதே மாதிரி இந்த எம்பி இருக்கு இல்லையா, இது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ ஏஎம் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, இந்த எம்பி அப்படிங்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இது முடிச்சிட்டோம். அடுத்து நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா மிரர் இமேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜ்னா என்னென்னா இந்த சைடு இருக்கிறது அப்படியே அந்த சைடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி இருக்குது. என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா எம்பி அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் மிரர் இமேஜ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு மிரராக வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு இருக்க இந்த பாயிண்ட் எம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த சைடும் இருக்குது, ஒரே அளவு சேம் அளவு. ஸோ இந்த எம் பாயிண்ட்டு தான் இங்கே பி பாயிண்ட்டு. அப்போ இது ரெண்டும் தான் மிரர் இமேஜ், எம் அண்ட் பி. ஓகே, எம் அண்ட் பி ஆர் மிரர் இமேஜஸ். எதுக்கு மிரர் இமேஜஸ், எந்த ஆக்சிஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது மிரர் இமேஜஸாக இருக்குது. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது ஒரு கண்ணாடி வச்சுக்குவோம். அப்போ இங்கே இருக்க இந்த அளவு தானே இங்கேயும் இருக்குது, அதை தான் அவங்க மிரர் இமேஜ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சேம் டு சேம் இருந்துச்சுன்னா நம்ம அதை மிரர் இமேஜ்னு சொல்லலாம். அவ்வளோதான், 3rd சம் முடிச்சாச்சு. இனி 4th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 9th CBSE Maths நியூ சிலபஸ் 2026-27 அதில் சாப்டர் 1ல் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் 4th சம் நம்ம பார்க்குறோம். ஸோ கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பிளாட் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண சொல்கிறாங்க. ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எங்கே பிளாட் பண்ண போகிறோம், கார்ட்டீசியன் பிளானில் ஜெட்டுங்கிற பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதோட நேம் வந்து IZNன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய அந்த 3 சைட்ஸோட லென்த்தை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டை பிளாட் பண்ண போகிறோம் கார்ட்டீசியன் பிளானில். இதுதான் கார்ட்டீசியன் பிளானு. அவங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, Z is equal to 5, -6. எப்போவுமே ஃபஸ்ட்டில் வரக்கூடிய இந்த நம்பர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சொந்தமானது, அடுத்து வரக்கூடியது ஒய் ஆக்சிஸ்க்கு சொந்தமானது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5ங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அப்போ ஒய் ஆக்சிஸில் -6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு நேராக கீழே வாங்க, -6 இந்த இடத்துல. ஓகே, இதுதான் 5, -6. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணியாச்சு. இதுதான் ஜெட்டுங்கிறது என்னது, 5, -6. இப்போ இது வந்து I, இது வந்து N, இந்த பாயிண்ட் வந்து N. ஓகே, இப்போ ஐங்கிற பாயிண்ட்டுக்கு அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எழுதணும்னா எக்ஸோட வேல்யூ என்னது 5. எக்ஸ் எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 5 இருக்கிறதுனால ஒய்யோட வேல்யூ வந்து 0. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஒய் ஆக்சிஸ்லேயே இருக்கிறதுனால 0, -6. இதுதான் என்னோட பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸை வந்து இந்த 3 பாயிண்ட்ஸையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதுதான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து அவங்க சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸோட லென்த்தும் கேட்டிருக்காங்க. இப்போது இது பாருங்களேன், இந்த லைன், இப்போது இந்த லைன் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் உள்ள அந்த நம்பரை வந்து நம்ம கவுண்ட் பண்ணால் போதும். 1 2 3 4 5 6. அப்போ 6, இதோட லென்த் வந்து 6. இப்போ இந்த கீழே இருக்கிறது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, அப்படி தானே. அப்போ எக்ஸில் இருக்கிறத கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. ஓகே, இப்படி நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான். சில ஸ்கூலில் இந்த 2 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த கோஆர்டினேட்ஸை எடுத்து இந்த 2க்குரிய டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சைடு. இப்போ இதுக்கு வந்து இப்போது இந்த 2 சைடுமே, இப்போ இந்த சைடு அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. பட் ஹைபாட்னியூஸ் சைடு பாருங்கள், இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்றதை நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்றது ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு x2 - x1 த ஹோல் ஸ்கொயர்.
plus y2 minus y1 the whole square. இதுதான் distance formula. இப்போ இதில் x1 y1 அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இதை x1 y1ன்னு எடுத்துக்கலாம், இதை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது x1 y1 அப்படிங்கிறது 0 minus 6, x2 y2 இது வந்து 5 0. இப்போ x2லேருந்து x1 மைனஸ் பண்ண போகிறோம் அப்படி தானே. அப்போ x2ங்கிறது 5 minus 0 the whole square plus y2லேருந்து நம்ம y1 மைனஸ் பண்ண போகிறோம், y2ங்கிறது 0 minus of minus 6 இது வந்து minus 6 y1ஓட வேல்யூ. ஓகே, அப்போது நம்ம அடுத்து பண்ண வேண்டியது இது வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் இப்போது 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 6 ஸ்கொயர். இப்போது 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25, 6 ஸ்கொயர் அப்படிங்கிறது 36. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 61. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 61 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, எல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணோம், இந்த ஜெட்டுங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம பிளாட் பண்ணோம், அதுக்கப்புறமேல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க சொன்னது எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. சப்போஸ் சில ஸ்கூலில் இப்போ நம்ம என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், இது வந்து என்னோட டிஸ்டன்ஸ். ஓகே, இல்லை என்னைன்னு எழுதிக்கிட்டாலும் சரி ஐஎன்னு எழுதிக்கிட்டாலும் சரி இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஐசெட்டோட டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரல் சொல்லிட்டு நம்ம இந்த நம்பரை கவுண்ட் பண்ணி 6ன்னு எழுதிக்கிட்டோம். ஆனால் சில ஸ்கூலில் இந்த கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் மெத்தட் இதுதான். இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா ஆன்சர் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க, என்ன அளவுலன்னு அவங்க சொல்லலை. அப்போ நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெட்டுங்கிற பாயிண்ட் வந்து இது இங்கே தானே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ரைட் ஆங்கிள் தான். அப்போ இங்கே இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா 2, இது வந்து 2. அப்போ இந்த ஹைபாட்னிஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். இந்த இடத்துல கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து என்னது, இப்போ நீங்கள் இதை ஐன்னு வச்சுக்கலாம், இதை நீங்கள் என்னன்னு வச்சுக்கலாம், இதை செட்டுன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா எக்ஸில் வந்து 5, ஒயில் வந்து என்னவா இருக்குது -4. அப்போ 5, -4ன்றதான் இந்த பாயிண்ட்ஸு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலன்றது -6, எக்ஸோட வேல்யூ வந்து 0. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 3 இங்கே இருக்கு இல்லையா 3. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் 3, -6. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதை x1 y1ன்னு வச்சுக்க போகிறோம், இதை x2 y2ன்னு வச்சுக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வந்து பர்சன் டு பர்சன் டிஃபராக தான் இருக்கும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம 4th சம் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 5th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.